இரத்த களரியை உருவாக்கிய செங்கடல் பெட்ரோல் டீசலுக்கு ஆபத்தா? அதாவது ஆசிய கண்டமும் ஆப்பிரிக்கா கண்டமும் இணைகிற இடமான செங்கடல் பகுதியில் தான் ஏமன் அமைந்திருக்கு. ஏமனின் அண்டை நாடுகளாக சவுதி அரேபியா, எத்தியோப்பியா, சோமாலியா ஆகிய வளைகுடா நாடுகள்லாம் இருக்கு. இது அரேபிய தீபகற்ப நாடுகள் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆப்பிரிக்க கண்டத்தில் தீபுத்தி, எத்தியோப்பியா ஆகிய நாடுகள் இருக்கு. இந்த ரெண்டு கண்டங்களுக்கும் இடையே தான் செங்கடல் அமைந்திருக்கு. கடலின் நிறம் நீலம் அப்படிங்கிறதால பலரும் நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை, உண்மையில கடல் நீர் சிவப்பு, மஞ்சள், பச்சை ஆகிய வண்ணங்களை சூரிய ஒளியில் இருந்து கிரகித்துக் கொள்கிறது. நிறமாலையில் இருக்கக்கூடிய நீல வண்ணத்தை மட்டுமே தண்ணீர் மூலக்கூறுகள் பிரதிபலிக்கின்றன. மேலும் எல்லா கடல்களுமே நீல நிறத்தில் இருப்பது கிடையாது. செங்கடல் அப்படிங்கிற பெயர் அதனுடைய தண்ணீரின் நிறம் காரணமாகவே உருவானது. செங்கடல் சிவப்பாக இருப்பதற்கு காரணம் சிவப்பு நிற ஆல்கே எனப்படக்கூடிய கடல் பாசிகள் அதன் மேல்மட்ட நீர்ல அதிகம் இருப்பதே. தென்கிழக்கு ஐரோப்பாவில் கருங்கடல் என்றொரு கடல் இருக்கு. அந்த தண்ணீர்ல உயிர் வழியான ஆக்சிஜன் இல்லாததால் அந்த தண்ணீர் உயிர் வளம் இழந்து கருப்பாகிவிட்டது. கிழக்கு சீன பகுதியில் இருக்கக்கூடிய மஞ்சள் கடலுக்கு வரும் நதிகள் மஞ்சள் நிற சேற்றை கொண்டு வருவதால அந்த கடல் மஞ்சள் நிறத்துக்கு மாறிவிட்டது. செங்கடலின் நீளம் பார்த்தீங்கன்னா 2250 கிலோமீட்டர், அகலம் 200 கிலோமீட்டர் கொண்டது. செங்கடலானது அரபிக்கடலோட இணையும் இடம், அதாவது ஏமனுக்கும் திபூத்திக்கும் இடையிலான பகுதியில 20 கிலோமீட்டர் அகலத்திற்கு குறைவாக சுருங்குது. அரபிக்கடல்ல இருந்து செங்கடலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னா இந்த பகுதி வழியா தான் போக வேண்டியிருக்கும். இதனால தினமும் 50க்கும் மேற்பட்ட வணிக கப்பல்கள் இந்த பாதை வழியாக தான் ஐரோப்பா கண்டத்திற்கு போகுது. ஆண்டுக்கு சுமார் 17,000 பயணிகள் கப்பல் கப்பல் இந்த வழியாக பயணம் போறாங்க. ஏமனில் இயங்கி வரக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் இடையான போர்ல ஹமாஸ் இயக்கத்திற்கு ஆதரவா இருக்காங்க. ஈரானின் ஆதரவாக செயல்படக்கூடிய ஹவுதி அமைப்பு ரொம்ப செல்வாக்கு மிக்க அமைப்பாக ஏமன்ல செயல்பட்டு வருது. இப்போ ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக சண்டை நிறுத்தும் நோக்கத்தில் செங்கடலில் பன்னாட்டு வர்த்தக கப்பல்கள் மீது ஏமன் நாட்டை சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி தொடங்கியிருக்காங்க. ட்ரோன்கள், ஏவுகணைகள் ஆகியவற்றின் மூலமா தாக்குதல்கள் நடத்துறாங்க. கடந்த நவம்பர் மாதம் 19ஆம் தேதியில இருந்து இதுவரை சுமார் 27 முறை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கப்பல்கள் மீதான தாக்குதல் நிறுத்துமாறு ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் கண்டிப்போட தெரிவிச்சாங்க. ஆனா அவங்க கேட்கல. அவங்களுக்கு ஈரான் நாடு ஆயுதங்களை வழங்கி வரதா சொல்லப்படுது. கடந்த வாரம் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு அமெரிக்கா இறுதி எச்சரிக்கை விடுத்தாங்க. அதை கண்டுகொள்ளாத ஹவுதி அமைப்பினர் ஏமன் வளைகுடாவில் ஒரு சரக்கு கப்பல் மீது கடந்த வியாழக்கிழமை கூட பாலிடிஸ் ஏவுகணையை வீசினாங்க. ஆசிய கண்டத்திலிருந்து ஒரு கப்பல் ஐரோப்பா செல்வதற்கு முக்கிய கடல் வழித்தடமா இருக்கக்கூடிய செங்கடல் பகுதியில போக்குவரத்து முடங்கினா பெரிய அளவில் பொருளாதார பாதிப்பு ஏற்படும். ஆசியாவிலிருந்து ஐரோப்பா கண்டத்தில் உள்ள நாடுகளுக்கு ஒரு வணிக கப்பல் செங்கடல் வழியாக செல்லாமல் மாற்று வழியில் செல்லணும் அப்படின்னா ஆப்பிரிக்கா நாடுகளை சுற்றி பயணிக்கணும். இது பயண நேரத்தை அதிகரிக்கும். ஆனா இப்போ ஏமன் கடல் பகுதியில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய தாக்குதல் காரணமா கப்பல்கள் சுற்றி செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால ஜெர்மனியில் இயங்கி வரக்கூடிய ஆட்டோமொபைல் உற்பத்தி நிறுவனங்கள் உதிரி பாகங்கள் தட்டுப்பாட்டால மூடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் ஹமாஸ் போரால உலகளவில் பொருளாதார ரீதியாக பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலையில இப்போ ஏமன் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள், கச்சா எண்ணெய் உள்ளிட்டவை விலை உயர்வு இருக்கலாம் அப்படின்னு சர்வதேச நிபுணர்கள் கருத்தா இருக்கு. ஏமன் மீதான தாக்குதலுக்கு சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்காங்க. இருந்தாலும் 2வது நாளாக ஹவுதி நிலைகளை குறிவைத்து அமெரிக்கா கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்திட்டு வராங்க. அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான USS ஸ்பிட் ஐஸ்னோவரில் இருந்து புறப்பட்ட போர் விமானங்களும் விமானப்படை போர் விமானங்களும் குண்டுவீச்சு தாக்குதலில் ஈடுபட்டாங்க. போர்க்கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டது. நீர்மூழ்கி கப்பலில் இருந்து டொமஹாக் ஏவுகணைகளும் ஏவப்பட்டது. இது தொடரும் பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கச்சா எண்ணெய் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் விலை அதிகரிக்கலாம் அப்படின்னும் அஞ்சப்படுது.